ஓகே ஓகே திரு முனவர் பாஷா, இப்போ ஓபிஎஸ் தரப்பு நீதிமன்றத்தோட இந்த கேள்வியை என்னவா பார்க்குறாங்க? அதாவதுங்க, நீதிமன்றத்தில் முதலில் எடப்பாடியாருடைய தரப்பிலிருந்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று குறிப்பிட்டு வழக்கை தாக்கல் செய்தார்கள். அதற்கு பின்னால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் பொதுச் செயலாளர் என்று மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அப்படி வருகின்ற பொழுது சிறிய பிழை என்று நீதிமன்றத்தில் சொல்வதை, இந்த தரப்பின் மூலம் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு பிழை வந்ததை அவர் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். நீங்கள் உண்மையில் ஒரு இணை ஒருங்கிணைப்பாளரா அல்லது பொதுச் செயலாளரா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே தான் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதற்கு எடப்பாடியார் தலைமையிலே இருக்கின்ற அதிமுக வழக்கறிஞர்கள் வருத்தம் தெரிவித்து திருத்தம் செய்து நாங்கள் மனுவை தாக்கல் செய்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதுதான் ஒரு பிழை, அது சட்ட ரீதியிலான ஒரு பிழை தானே ஒழிய இது ஒரு தீர்ப்பு இல்லை அப்படின்னு பார்க்க முடியாதுன்னு சொல்லுங்க. அதாவதுங்க, இப்படி தான் எல்லாம் இப்போ நண்பர் பத்திரிகையாளர் சொன்னார், எல்லா வழக்குகளையும் எடப்பாடியாருக்கு சாதகமான தீர்ப்பு தான் வந்திருக்குன்னு. இப்போ இதுலேருந்து ஒருவேளை பாதகமான தீர்ப்பு வர ஆரம்பிக்குமோன்ற ஒரு சந்தேகத்தை தான் இந்த கேள்வி எழுப்புது. ஏன்னு சொன்னால், நீங்கள் இந்த சின்ன பிழையை கூட இவ்வளோ பெருசாக நீங்கள் எடுத்து நீதிமன்றம் சொல்ல வேண்டி சுட்டக்காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் சாதாரணமாகவே நீங்கள் போன முறை தாக்கல் செஞ்ச இதில் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று சுட்டி காட்டிவிட்டு இப்பொழுது பொதுச் செயலாளர் என்று சொல்லுகிறீர்கள். இது சரியான முறை அல்ல. ஏன்னா பொதுச் செயலாளராக இல்லையா என்பதற்கான வழக்கு தான் இது. அப்படி இருக்கும்போது அந்த வழக்கிற்கு முதலிலே இணை ஒருங்கிணைப்பாளர் என்று தாக்கல் செய்துவிட்டு அதற்கு பின்னால் தன்னை பொதுச் செயலாளர் என்று ஒரு மனுவை தாக்கல் செய்கின்ற பொழுது நீதிமன்றத்திலேயே அந்த பொறுப்பை பற்றிய சந்தேகத்தை எழுப்பித்தான் அந்த வழக்கு இருக்கும்போது அந்த மனுவை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமே ஆனால் அவர் பொதுச் செயலாளர் என்பதை ஏற்றுக்கொண்டதாகத்தான் பொருள்பட முடியும். எனவே அந்த பொருள் படக்கூடிய அந்த மனுவை மீது நீதிமன்றம் சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது என்று சொன்னால் அது ஓபிஎஸ் தரப்பிற்கு ஒரு வலுவான பலத்தை தரக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் அது உருவாக்கும். ஓகே, இந்த மாதிரி வலுவான பலத்தை ஓபிஎஸ் தரப்புக்கு கொடுக்குது அப்படின்றத நீதிமன்றம் மூலமாகவே ஓபிஎஸ் தரப்பு பெறுறாங்க. களமாடி அரசியல் செய்யறதுக்கு பதிலா 16-17 வழக்குகளை தொடுத்து நீதிமன்றத்திலேயே அந்த அரசியல் செய்யறாங்க அல்லது களமாடுறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. நீதிமன்றத்தின் மூலமாக தான் எதையுமே பெற முடியும். ஏன்னு சொன்னால், சட்ட ரீதியான சிக்கல் வருகின்ற பொழுது நீதிமன்றத்தை நாடிதான் அந்த சட்ட சிக்கலை தீர்த்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் தான் ஓபிஎஸ் தொடர்ந்து நீதிமன்றத்தை நாடி வழக்கினை தொடுத்திருக்கிறார். பல வழக்குகளை எடப்பாடியார் வெற்றி பெற்றிருக்கிறார். மக்கள் தீர்ப்பு முக்கியம் தானே. மக்கள் தீர்ப்பு தான் அதிமுக ஒன்றும் சாதகமாகவே வரலையே. ஓபிஎஸ் ரெட்டை இலையில நிக்கலையே, அவர் சுயேட்சை சின்னத்தில் தான் நிற்கிறார். ஏன்னு சொன்னால், அவருக்கு நீதிமன்றம் அவர் அதிமுக கரை போட்ட வேஷ்டி கட்டக்கூடாது, அதிமுக கொடியை பயன்படுத்தக்கூடாது, அதிமுக சின்னத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கும் போது அவர் தன்னை சுயேட்சையாகத்தான் நிறுத்தி அங்கே போட்டியிடுகிறார். அந்த தொகுதியில் அவர் தான் அதிகமான வாக்கையும் பெறுகிறார் ராம்நாட்டில். அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ்க்கு சாதகமான வாக்குகளை, அதிக வாக்குகளை பெறல, அவர் 2வது இடம் தானே வாங்கினாரு. முதல் இடம் யார் வந்தா? திமுக கூட்டணி தான் சார் வந்தது. ஆமா, 2வது இடம் யாரு? இல்ல அதிக வாக்குகள்னு சொல்றீங்க. நான் 2வது இடம் அதிமுக கூட்டணியை விட 2வது இடத்திற்கான போட்டியை குறிப்பிடுறேன். ஓபிஎஸ் 2வது இடத்துக்கு வர அளவுக்கு அதிமுக விட அதிகமான வாக்குகளை பெறுகிறார் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? அப்போ மக்கள் அவர் அதிமுகவினுடைய முகமாகத்தான் பார்க்கிறார்கள். அஃபிஷியலாக நிறுத்தப்பட்ட அதிமுக வேட்பாளரை விட அவர் அதிகமான வாக்குகளை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் ராமநாதபுரம் தொகுதியிலே அவர் வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஆக ஒருவேளை அவர் அதிமுகவின் அதிகாரப்பூர்வமான பொதுச் செயலாளராகவோ அல்லது அதிமுக அவர் கைக்கு வருமையானால் அவருக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் என்பதைத்தான் மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அதுதான் ராமநாதபுரத்தில் பிரதிபலித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு எல்லா அதிகாரங்களும் எடப்பாடியிடம் இருக்கின்ற பொழுது எடப்பாடிக்கு மாவட்ட செயலாளர்கள் எல்லோரும் ஆதரவான நிலையில் தான் இருப்பார்கள். நாளைக்கு ஒருவேளை நீதிமன்ற தீர்ப்பு மாறாக ஓபிஎஸ்க்கு ஆதரவாக வருமையானால் இப்பொழுது எடப்பாடியோடு இருப்பவர்கள் தொடர்ந்து நிலைப்பார்களா நீடிப்பார்களா என்ற சந்தேகம்
கண்டிப்பாக நமக்கு வரும், மக்களுக்கும் வரும். எனவே அந்த வாய்ப்பு ஓபிஎஸ்க்கு பிரகாசமாக இருக்கிறது. நீதிமன்றத்தின் மூலமாக அவர் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே கண்டிப்பாக அவருடைய பொதுச் செயலாளர் பதவி என்பது ஒரு கேள்விக்குறி என்பதைத்தான் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. சரி, இந்த கேள்வியை திரு கலையிட்ட நான் முன்வைக்கிறேன். இப்போ உயர்நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமியோட அந்த பொதுச் செயலாளர் பதவி என்பதும் கேள்விக்குறியாக இருக்கா? எங்கே மன்னிப்பு கேட்டாங்க? திருத்தி சொல்லப்படுகிறது பல விஷயங்களும். அங்கே நடந்தது என்ன? அது சிவில் கோர்ட். அது அந்த இதில் ஏற்கனவே பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த மனு அங்கே இருக்குது. அது அப்போ பொதுச் செயலாளர் ஆகலை இவர் எடப்பாடி அவர்கள். அதனால் அங்கே ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அவர் கிளைம் பண்ணுறார், பொதுச் செயலாளர் யாருங்கிற கிளைம் தான். எடப்பாடி நானும் அப்படி வரல. அப்போ என்ன வரும்? அந்த டைட்டில், கேஸ் டைட்டிலில் என்ன வரும்னா, ரெஸ்பாண்டன்ட் பெட்டிஷனர் வரும்போது இருங்க, பெட்டிஷனர் பேர் அப்போ ஓபி, இவர் தான் ஒருங்கிணைப்பாளர் தான். ரெஸ்பாண்டன்ட் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் அப்போதைக்கு. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளில் பல்வேறு மாற்றங்கள் வந்துருச்சு. அதை வைத்து இவங்க ஜெனரல் செக்ரட்டரின்னு அந்த மனுவில் போட்டப்ப அவங்க நீதிமன்றம் என்ன சுட்டி காட்டுறாங்கன்னா, ஒரிஜினல் டீட்டில் நீங்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் தானே, எப்படி நீங்கள் ஜெனரல் செக்ரட்டரின்னு கேட்க முடியும் கேட்குறாங்க. அது தவறுக்கு வருங்கிறதுக்கெல்லாம் போகலை. அது இட்ஸ் நாட் அன்டெனபிள்ங்கிறாங்க. அதோட இது ஒத்து போகலை. முன்பு சொன்ன ஸ்டேட்டட் பொசிஷன்லேருந்து பேச விட கொஞ்ச நேரம் ஒத்து போகலை. அதனால் நீங்கள் மாற்றம் வேண்டுமென்றால் அப்போ என்ன சொல்கிறாங்க எடப்பாடி? அவங்க மன்னிப்புன்னு கேட்கல, நாங்கள் ஒருங்கிணைப்பாளர்னு அவரை ஏற்றுக்க முடியாது. அப்படி நாங்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் போட்டோம்னா நாங்கள் ஓபிஎஸ் அவர்களை ஒருங்கிணைப்பாளராக ஏற்றுக்கொண்டதுக்கு சமமாகும். அதை நாங்கள் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் பொதுச் செயலாளர் என்பது நாங்கள் போடுறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படி தான் போடுவோங்கிறாங்க. அப்போ நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அப்படின்னா அதுக்காக ஒரு மனு தாங்க. ஓரளவு இப்போ சொல்கிறீங்க இல்லையா, பல விஷயங்கள் மாறி இருக்குது. ஒரிஜினல் பெட்டிஷன் போட்ட பிறந்து இப்போ 3 ஆண்டுகளில் பல்வேறு விஷயங்கள் எங்கள் தரப்புக்கு ஆதரவாக வந்திருக்கு. நான் பொதுச் செயலாளராக அங்கீகரிக்கப்பட்டிருக்கேன். ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் சைன் பண்ணக்கூடிய உரிமை எனக்கு தான் இருக்குது. எல்லா விஷயங்களும் நீங்கள் ஓரலாக சொன்னதை ஒரு பெட்டிஷனாக கொடுங்க. எதுக்கு? திருத்தத்துக்கு. நீங்கள் பிழை செஞ்சிட்டிங்களா ஒன்றும் சொல்லலை, அப்படிலாம் ஒன்றுமே வரல. திருத்தம் வேணும். நீங்கள் திருத்தத்துக்கு நீங்கள் திருத்தம் எது திருத்தம்? நீங்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் இல்லை, ஒரிஜினல் பெட்டிஷனில் இருக்கிறது இல்லை. நீங்கள் இப்போ திருத்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் இணை ஒருங்கிணைப்பாளரில் பொதுச் செயலாளர் என்று உங்களை போட்டுக்கொள்வதற்கு ஒரு மனு கொடுங்கங்கிறாங்க. அதுதான் மனு கொடுக்க தான் வரேன்னு சொல்லிட்டுருக்காங்க. இதனால் இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ்ம்பாங்க. அறியாமை தான் சந்தோஷம். அறியாமையின் மூலமாக பலர் சந்தோஷப்பட்டுக்கலாம். இதில் ஒன்றுமே இல்லை. டோன்ட் ரீட் மோர் தென் வாட் இட் இஸ் தேர். அதில் என்ன இருக்குது அதை மீறி நீங்கள் கருத்துக்களை பிழை இல்லை அப்படின்னு சொன்னீங்க. இப்போ திருத்தப்பட்டத மனுவை தாக்கல் பண்ண சொல்கிறாங்கன்னா எதை திருத்த சொல்கிறாங்க? எதை திருத்த சொல்லலை, நீதிமன்றம் திருத்தணும். நீங்க தானே சார் சொன்னீங்க. அதாங்க, யார் திருத்தணும்? இவங்க திருத்த வேண்டியதில்லை. நீதிமன்றம் ஒரிஜினல் பெட்டிஷன் இருக்கு. இல்ல, திருத்தப்பட்ட பதில் மனுவை தாக்கல் பண்ணணும்னு சொன்னாங்க. திருத்தப்பட்ட பதில் மனு இல்லைங்க, திருத்தத்திற்கான பதில் ஒரு மனுவை கொடுக்கணும். என்ன திருத்தம்? நீங்க இணை ஒருங்கிணைப்பாளர் இல்ல. இல்ல, அந்த மனுவை கோர்ட் கொடுப்பாங்களா, ஏபிஎஸ் தரப்பு கொடுப்பாங்களா? ஏபிஎஸ் தரப்பு கொடுக்கணுங்க. நீங்க நாங்க தப்பு பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். தப்பு இல்லைங்க, தப்பு இல்லை. நாங்க திரும்பவும் பொதுச் செயலாளர் தான் போடுவோங்கிறாங்க.